வெல்கம் டு டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான எறா பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி டபரா வச்சுருங்க. டபரா சூடானதும் 2 ஸ்பூன் நெய் விடுங்க. அது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போது எல்லா பட்டை வகையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 5 பிரியாணி இலை ஆட் பண்ணுங்கள். பட்டை, லவங்கம். இப்போ நான் சேர்க்குறேன்ல, இது என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம தட்டி வச்சு ஒரு 10 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இப்போ நல்லா வறுபடட்டும். பிரியாணி செய்யும்போது ஏலக்காய் இல்லாமல் எப்போவுமே செய்யாதீங்க. ஏலக்காய் பிரியாணிக்கு நல்ல மனம் கொடுக்கும். இது கூடவே ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீளமாக தான் கட் பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குற டைமில் நான் எறாவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வதக்குறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்குங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இன்றைக்கி யாரெல்லாம் எறா பிரியாணி செஞ்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எறா பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த எறாவை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சுவையான சூப்பரான ருசியான இறால் பிரியாணி நமக்கு கிடைக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டுலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை எடுத்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். ஒரு சின்ன கப்பில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அந்த எறாவும் மசாலாவும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். பிரியாணியில் அப்படியே எறா போட்டால் சக்கையாக இருக்கும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை அந்த எறால நல்லா அப்படியே ஆட் பண்ணுங்க. நல்லா அப்படியே இப்போ கலந்து விடுங்க. அந்த எறால இருக்க மசாலாவும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம அப்படியே கலந்து விட்டால் தான் அதுக்குள்ளே போயிட்டு அந்த மசாலா நல்லா ஊறி நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்புறம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம ஒரு 5 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து ஆட் பண்ணுங்க. தக்காளி நல்லா அப்படியே வதங்கட்டும். அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரும். வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணுங்க. புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே வதக்குங்க. புதினா ஃப்ளேவர் வதக்கும் போதே அப்படியே நம்மளுக்கு மனம் வீசும். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. மேலே அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். அப்புறம் ஒரு சின்ன கப்பில் 2 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்குங்க. அதே கப்லேயே 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. அதே கப்லேயே 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுங்கள். வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அதே கப்லேயே 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. ஏன்னா தனியாத்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அந்த ஊற வச்ச எறாவை எடுத்து இதில் ஆட் பண்ணுங்க. இப்போ அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க. எறாவும் அந்த மசாலாவும் சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. எப்படி மேலே அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள் நீங்களே. அப்படியே ஒரு 2 செகண்ட் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம்.
அந்த இறால அப்படியே அந்த மசாலா சூப்பராக இறங்கியிருக்கும். நான் இப்போ 7 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்படி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. நான் இன்றைக்கி 1 கிலோ இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். அளந்து பார்க்கும்போது 4 டம்ளர் ரைஸ் இருந்துச்சு. அதனால தான் 7 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆவி பறக்க இறால் பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ருசியான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை அப்படியே அதில் மேலே தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான ருசியான இறால் பிரியாணி செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹால் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய்.